Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மஞ்சூரியன் வச்சுக்கிறேன். தூரூன இது வச்சுருக்கேன், கேரட்டு இப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஆனியன், அப்புறம் அரிஞ்சு வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டிருக்கேன். தூள் உப்பு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகா நறுக்கி போடலாம். அதனால் கொஞ்சம் பெப்பர் பொடி ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியது தான். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு போடுங்க, இல்லைன்னா போயிட்டு நல்லா கீழே ஒட்டிக்கும். மெதுவாக கிண்டி விடுங்க. மறுபக்கம் எல்லாம் வேகட்டும். நல்லா தீ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கணும். அது ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். அந்த மஷ்ரூம்லாம் நம்ம ஏற்கனவே வதக்கல, ஒன்றும் பண்ணல. சோம்பு ஜீரகம் போட்டுட்டு நல்லா இருக்கும். பூண்டு போட்டுங்க, நைஸாக சாப் பண்ண பூண்டு, இஞ்சி சாப் பண்ணது, கீரை ஒரு பெரிய பச்சை மிளகா போட்டுருக்கேன். பொடிசாக நறுக்கின வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிட்டு, குடமிளகா கேப்சிகம் பண்ணிருக்கு. இது ஆப்ஷனல் தான். அது அவ்வளோலாம் போடாமல் இருந்தாங்க. அப்புறம் நல்லா முடிச்சு வச்சுருக்கேன். நான் நல்லா பெரிய தக்காளி 2 அடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் காரம் இருக்காது இல்லை, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டுருக்கேன். துளியோண்டு அந்த கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி போட்டுருக்கேன், கொஞ்சம் போட்டுருக்கேன். நறுக்கி போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா காரம் இருக்கும். நான் அப்படியே கீரி போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து துளியோண்டு ஒரு சர்க்கரை போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோயா சாஸ் வச்சுக்கணும். இந்த ஸ்வீட் வந்து இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் துளியோண்டு போட்டுக்கலாம். நல்லா போயிட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். கார்ன் மாவோட ஸ்டார்ச் எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஆக்கிட்டு ஊற்றிங்க. 1/4 கிளாஸ் வரல ஊற்றிடுங்க. பொரிச்சு வச்சுல இந்த ஆல்ரெடி மஷ்ரூம் பொரிச்சு வச்சுல உருளைகளை போட்டுங்க. கார்ன் ஸ்டார்ச் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இருக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லிலாம் தூவி டெக்கரேட் பண்ணிங்க. அவ்வளோதான் விவஸ், பாருங்கள், நல்லா அருமையான ஐட்டம் பாருங்கள். சப்பாத்தி, குல்ச்சா, பரோட்டா, நானுக்கெல்லாம் செம்மையான ஐட்டம் அது. பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் பண்ண சொல்லி கேட்பாங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.